எதிர்வரும் ஹஜ்ஜி பெருநாளை முன்னிட்டு பாடசாலை மாணவர்களுக்கு 9 நாட்கள் விடுமுறைகளும் தனியார் துறையில் தொழில் புரிபவர்களுக்கு 6 நாட்கள் விடுமுறைகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன. அது தொடர்பான விவரங்களையும் சமூக வலைதளங்களில் இட்ட ஒரு கொமெண்ட் காரணமாக போலீசாரிடம் சிக்கிக் கொண்ட பெண்மணி ஒருவர் தொடர்பான விவரங்களையும், ஹஜ் போலி அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களையும் மற்றும் இன்னும் பல முக்கியமான தகவல்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான புனித ஈதுல் அதா பண்டிகைக்கான எதிர்பார்ப்பு இப்போதே களை கட்ட தொடங்கியுள்ளது. வானியல் கணக்கீடுகளின்படி மே 17 அன்று துல் ஹிஜ்ஜா மாதத்தின் பிறை தென்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மே 26 செவ்வாய்க்கிழமை அன்று அரஃபா நாளும் மே 27 புதன்கிழமை அன்று ஈதுல் அதா பண்டிகையும் அமைய வாய்ப்புள்ளது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு மே 26 முதல் மே 29 வரை 4 நாட்கள் அதிகாரப்பூர்வ விடுமுறை வழங்கப்படலாம். இதனுடன் சனி மற்றும் ஞாயிறு வார விடுமுறைகள் இணைவதால் பணியாளர்களுக்கு மொத்தம் 6 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான செய்தியாக அமைந்துள்ளது. கல்வி அமைச்சகத்தின் அறிவிப்புப்படி 3ஆம் பருவத்தின் இடைக்கால விடுமுறை ஈத் விடுமுறையுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் மே 23 முதல் மே 31 வரை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 9 நாட்கள் நீண்ட விடுமுறை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கடந்த ஒரு வார காலமாக ஆன்லைன் மூலமாக இடம்பெற்று வந்திருந்த கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் நாளை திங்கட்கிழமை முதல் பாடசாலை வகுப்பறை கல்விகளாக ஆரம்பமாக உள்ளதாக அமீரகத்தின் கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. துபாய் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவர்களால் தொடங்கப்பட்ட மெட்ரோ ப்ளூ லைன் திட்டத்தின் கட்டுமான பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இத்திட்டம் இன்டர்நேஷனல் சிட்டி, வர்ஷன் மற்றும் துபாய் சிலிக்கன் ஓசிஸ் போன்ற புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். தற்போது இந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களின் பணி நிமித்தமாக தெய்ரா அல்லது டிஐஎஃப்சி போன்ற இடங்களுக்கு செல்ல பேருந்து மற்றும் மெட்ரோ மூலம் 1.5 மணி நேரம் வரை செலவிடுகின்றனர். ப்ளூ லைன் செயற்பாட்டிற்கு வரும்போது இந்த பயண நேரம் 30 முதல் 40 நிமிடங்கள் வரை குறையும். மேலும் இந்த திட்டம் துபாயின் முக்கிய சாலைகளான ஷேக் முகமது பின் சயீத் சாலை மற்றும் அல் கைல் சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை 20% வரை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ராசல் கைமா காவல்துறை ஏப்ரல் 10 முதல் மேற்கொண்டு வரும் தீவிர சாலை பாதுகாப்பு நடவடிக்கையில் இதுவரை 170 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு விதிகளை மதிக்காதவர்கள் மீது இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. லெப்டினன்ட் கர்னல் அப்துல்லா அல் நுவாய்மி இது குறித்து தெரிவிக்கையில், விபத்துகளை குறைக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. உரிமமின்றி அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு 2000 திர்ஹம் அபராதமும் வாகனம் 15 நாட்கள் பறிமுதலும் செய்யப்படும் என்று எச்சரித்துள்ளார். பறிமுதல் செய்யப்பட்ட பல வாகனங்கள் தொழில்நுட்ப ரீதியாக சாலைகளில் செல்ல தகுதியற்றவை என்பதும் சோதனையில் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் நாம் விளையாட்டாகவோ அல்லது யதார்த்தமாகவோ பதிவிடும் ஒரு சிறிய கமெண்ட் எவ்வளவு பெரிய சட்டப்பேரழிவை ஏற்படுத்தும் என்பதற்கு அஜ்மானில் நடந்த இந்த சம்பவம் ஒரு மிகச் சிறந்த எச்சரிக்கை பாடமாகும். அமீரகத்தில் வசிக்கும் ஒரு பெண்ணொருவர் தனது தோழி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்த ஒரு புகைப்படத்தின் கீழே அவர் வைத்திருந்த விலை உயர்ந்த கைப்பையை இது போலி என்று கமெண்ட் செய்திருந்தார். இந்த ஒரு சொல் அந்த பையின் உரிமையாளருக்கு பெரும் மன உளைச்சலையும் சமூக அவமானத்தையும் ஏற்படுத்தியதாக கருதி அவர் அஜ்மான் சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்தார். இதன் விளைவாக வெளிநாடு சென்றுவிட்டு நாடு திரும்பிய அந்த பெண் அவர் மீது பிடிவிராந்திருந்ததன் காரணமாக விமான நிலையத்திலேயே குடிவரவு துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அமீரக சைபர் கிரைம் சட்டத்தின்படி ஒரு நபரின் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஆன்லைனில் பதிவிடுவது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது. இத்தகைய செயல்களுக்கு 5000 முதல் 500,000 திர்ஹம் வரை அபராதமும் சில சந்தர்ப்பங்களில் சிறை தண்டனையும் விதிக்க வாய்ப்புள்ளது. இந்த சூழலில் கைது செய்யப்படும் நபர்கள் சிறிய குற்றங்களுக்காக சிறையில் வாடுவதை தவிர்க்க அஜ்மான் காவல்துறை ரிமோட் பெயில் என்ற நவீன திட்டத்தை பயன்படுத்தியது. இதன் மூலம் அந்த பெண் காவல் நிலையம் செல்லாமலேயே UAE பாஸ் செயலி வழியாக ஜாமீன் பெற்று விடுவிக்கப்பட்டார். நான் உண்மையை தான் சொன்னேன் என்று வாதிட்டாலும் பொது வழியில் ஒருவரை அவமானப்படுத்துவது சட்டப்படி குற்றம் என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. எனவே சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் சட்டத்துக்கும் மதிப்பளித்து கண்ணியத்துடன் செயல்படுவதே இத்தகைய சிக்கல்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான ஹஜ் புனித பயணம் நெருங்கும் வேளையில் சவுதி அரேபிய அரசு பாதுகாப்பு மற்றும் சட்ட விதிமுறைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக சமூக வலைதளங்கள் மூலம் போலி ஹஜ் அனுமதிகளை விற்ற 2 இந்தோனேசிய பிரஜைகளை மக்காவில் காவல்துறை கைது செய்துள்ளது. அனுமதியின்றி ஹஜ் செய்ய முயற்சிக்கும் நபர்கள் 20,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும். மேலும் விசிட் விசாவில் வருபவர்கள் ஏப்ரல் 19 முதல் மக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறுபவர்களுக்கு அல்லது அவர்களை அழைத்து வருபவர்களுக்கு 1 லட்சம்
லட்சம் ரியால் வரை அபராதம் மற்றும் நாடு கடத்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சவுதி பொது பாதுகாப்புத்துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் முதலீடு செய்வதாக கூறி முதலீட்டாளரை ஏமாற்றிய வழக்கில் இரு பெண்களுக்கு 7 லட்சம் திர்ஹம் அபராதம் விதித்து துபாய் சிவில் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் தனது வாழ்நாள் சேமிப்பான 6 லட்சம் திர்ஹத்தை இந்த மோசடியில் இழந்துள்ளார். குற்றவாளிகள் முதலீட்டாளரை நம்ப வைப்பதற்காக போலியான ஆவணங்களை காட்டி ஏமாற்றியது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்ட நிதி இழப்பு மற்றும் மன உளைச்சலை கருத்தில் கொண்டு முதலீடு செய்த தொகையுடன் கூடுதல் இழப்பீட்டையும் சேர்த்து வழங்க நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ஆன்லைன் முதலீடுகளில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதுபோன்ற நடப்பு விவகாரங்களையும் பல முக்கியமான தகவல்களையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்து ஆதரவு தருமாறு கேட்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அது வரையில் நன்றி, வணக்கம்.